ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் நம்ம புதன்கிழமை டாபிக் உள்ள வந்திருக்கோம். புதன்கிழமை டாபிக் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெயினில் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் பேச போகிறேன். ரெயினில் வந்து ட்ரிப்பெல்லாம் போகிறது எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து முன்னாடியே பண்ணி வச்ச வீடியோ, இப்போ பண்ண வீடியோ கிடையாது. நான் முன்னாடியே பண்ணி வச்ச வீடியோ. ஆனால் வந்து சில கோப்ரோவின் கோளாறு காரணத்தினால அது வந்து ஃபுல்லாக கன்டினியூ பண்ண முடியாமல் போச்சுது. இப்போ நான் வந்து அதை மறுபடியும் அதை எடுத்து ரீஷெடியூல் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Let's start the bike. ஓகே, நான் இந்த டாபிக் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த டாப்பிக்கை வந்து நான் முன்னாடி எடுத்துட்டேன். ஆனால் வந்து சில கோப்ரோவின் சொதப்பல் காரணமாக அதை வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த டாபிக் எடுத்ததே வந்து மழையில் எடுத்தேன். நல்லா பேசியிருந்தேன். ஆனால் வந்து ஆடியோ எதுவுமே பிக்கப் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோப்ரோவோட அடாப்டர் வந்து மழையிலே போயிடுச்சு. அதனால நான் வந்து ரெயின் ட்ரைவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து மழையில் சொல்லாமல் இந்த வெயிலில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வெயில் வந்து நம்ப முடியாத வெயில். இந்த வெயில் வந்து எப்போ வேணால் மழை பெய்யலாம். ஏன்னா நேற்று இந்த மாதிரி தான் இருந்துச்சு, முந்தா நேற்று இந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலையிலலாம் நல்லா அப்படி சுளிர் நடிக்குது. கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், மழை அப்படியே பிச்சுக்கிட்டு ஊற்றுது. இந்த வெயிலை வந்து நம்பவே கூடாத வெயில். ஓகே, நம்ம இப்போது டாப்பிக்கு வருவோம். மலையில் ரைடுன்னு சொன்னாவே நம்ம நார்மலாக என்ன தோணும்? மலையில் ரைடா, மழை பெஞ்சாவே கொஞ்சம் ஓரம் கட்டுவோம் வண்டியை, அப்படி தான் தோணும். எல்லாருமே அப்படி தான் தோணும். எனக்கும் அப்படி தான் தோணும். ஒரு பயங்கரமான மோட்டர் சைக்கிள் எந்திரிச்சு அவங்களுக்கு கூட அப்படி தான் தோணும். ஆனால் சிலவங்க அதுலேயே ரைட் பண்ணுவாங்க. மழையை சிலவங்க விரும்பி ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதில் வந்து நானும் ஒருத்தரான்னு கேட்டிங்கன்னா, நோ, எனக்கு வந்து மழை ரைடெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டு இருக்கேன். ஏன் பழகிறேன் அப்படின்னா, கட்டாயம் நம்ம பழகி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த சனிக்கிழமை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சனிக்கிழமை வீடியோஸ் இப்போது ரீசெண்டாக வர வீடியோஸ், அதாச்சும் சத்தீஸ்கர் பிளேலிஸ்ட். அந்த சத்தீஸ்கர் பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே மலையில் மட்டும்தான் ஓட்டிக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆன வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதாச்சும் அடி வாங்கி கற்றுக்கிட்டது நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திங்கு உங்கள் மைண்ட் செட்டு. அதாச்சும் நான் சத்தீஸ்கர் ரைடு போகும்போது மழை பெய்யுங்கிற மைண்ட் செட்டு சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. மழை வரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட அதை யோசிக்கலை. ஓகே, மழை வருமா இல்லையா அப்படிங்கிற யோசிக்காமல் அப்படியே போகிறனால ஆக்சுவலாக ரெயின் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். நார்மலாகவே ஒரு மழை இருக்கும்னு சொல்லி தெரியும், ஆனால் இவ்வளோ மழை இருக்கும்லாம் தெரியாது. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் வந்து ஓகே மழை இருக்கும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ இஷ்யூஸ். மழையை நீங்கள் வந்து வந்தால் கூட பரவாயில்ல, மழை தானே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அந்த மைண்ட் செட்டை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக பாருங்கள். நம்ம ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் எல்லாமே கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸ்கின் வழியாக போய் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தண்ணி உள்ளே போய் ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தைரியமாக வண்டி எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ரைட்டில் மழை நனைஞ்சனால உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருக்கிறது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மழையில் ஜஸ்ட் ஒரு நாள் மழை 2 நாள் மழையில் நனைஞ்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறது கூட இருக்கும். ஆனால் இந்த நான் ரைட்டில் போனேன், ரைட்டில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு, அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ரைடுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக உங்கள் பாடி வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும். நீங்கள் வந்து எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்களுக்கு மழைலாம் ஒரு பெருசாக தெரியாது. இப்போ வந்து ஒரு மழையில் நினைச்சிட்டு ஐயோ மழையில் நினைச்சிட்டுமே ஜுரம் வந்துருமே நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஜுரம் வரதான் செய்யும். அதே போல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஹெல்மெட் போட்டு தான் ரைடு போயிட்டு இருப்பீங்க. ஹெல்மெட் போட்டு ரைடு போயிட்டு இருக்கும்போது உங்கள் தலையில் வந்து தண்ணி நிற்காது. தலையில் தண்ணி நிற்காமல் இருந்தாவே போதும். ஓரளவுக்கு எல்லா இடத்துலேருந்துமே நம்ம எல்லா ஒரு அந்த மழையினால் வர டிசீஸ்லேருந்து எல்லாமே தப்பிச்சிடலாம், நோ இஷ்யூஸு. அந்த தலையை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாவே போதும். அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஹெல்மெட் வந்து மேக்ஸிமம் ஹெல்மெட்ஸு ஒரு பக்கா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதுக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு ஒரு மழையில் போகிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் மழையில் போகணும். இல்லை ஏதாவது ஓட்ட ஹெல்மெட் அப்படின்னா வேணால் போவோம் தண்ணி. அப்புறம் என்னென்னா, நமக்கு இருக்க ஒரு பெரிய மலையில் கடுப்பு என்னென்னா, நம்மளோட 2 மெயின் பார்ட்ஸுக்குள்ளே தண்ணி போகிறது.
2 மெயின் பார்ட்ஸ் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னஸ் ஒன்று, செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷூஸ். இந்த 2குள்ளேயும் தண்ணி போகிறது தான் நமக்கு ஒரு பெரிய 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 இஷ்யூவாக இருக்கும். காலில் ஈரமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் மழை நினைஞ்சால் கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பட்ட இன்னர்ஸ் எல்லாம் இருக்கா பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இன்னர்ஸ் எதுவும் நான் இதுவரை பார்த்ததில்ல. அந்த மாதிரி இன்னர்ஸ் எதுவும் இருக்கா பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஏதாச்சும் நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தண்ணீர் தான் பரவாயில்ல, சீக்கிரம் காஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. அதில் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் ரிலீஃப் ஆகிடலாம். இப்போ ஷூஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் எல்லாமே நிறைய வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் ப்ரூஃப் பூட்ஸாக தான் வருது. அந்த பூட்ஸ்குள்ளேயும் தண்ணி போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தண்ணி போக தான் செய்யும். இப்போ நான் வந்து ஹியூமன்ஸுக்கார எஃபெக்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன், ஹியூமன்ஸுக்கு என்னென்ன ஆகும் நான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது நம்ம ஹியூமன்ஸ் மட்டும், அதாச்சும் ரைடர் மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம பைக்கையும் கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அந்த பைக்கு தான் உங்களை வந்து சேஃபாக கூட்டு போகிறதும் சேஃபாக கூட்டு போகாததும் அந்த பைக்கு கையில் கூட தான் இருக்குது. நீங்கள் சேஃபாக போகிறதும் வரதும். இப்போ ரெயின் டைம்லலாம் பைக்குக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைக் இப்போ இருக்க மாடர்ன் டே பைக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒரு பக்கா ஃப்ரேமாக தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி துரு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போலாம் என்ன கடலே ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதாச்சும் உப்பு தண்ணியிலே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து கரோஷன் ஆகிறதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாலாம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இல்லை, ஆகாது. இப்போ இருக்க மாடர்ன் டே பைக்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஆக வாய்ப்பு கிடையாது. மற்ற இது என்னென்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரில. பைக்கில் வந்து உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் நீங்கள் மலையில் ஓட்டும்போது. எனக்கு ஆகுது, நான் அதனால தான் சொல்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்ம இன்ஜின் ஹீட் எப்போவுமே ஒரு ஹீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஹீட்டு மெயின்டைன் கம்மியானாவே என்ன ஆகும்னா, அந்த கம்போஷன் ஆகும்போது அதாச்சும் பெட்ரோல் வந்து கம்போஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கம்போஷன் ஆகும்போது கரெக்டாக வந்து அது வந்து பிளாஸ்ட் ஆகாது, அதாச்சும் ஃபுல் ஃபியூலை வந்து பேர்ன் ஆகாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெட்டு மேலே கண்டினியூஸாக அப்படியே தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குமா, கண்டினியூஸாக தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஹெட்டு வந்து ஆல்மோஸ்ட் கூலாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் இந்த அடிக்கிற தண்ணி எல்லாமே டேரெக்டாக அவங்க இன்ஜின் ஹெட் மேலே தான் வந்து படும். ஒரு சில்னஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கனால உங்களுக்கு அந்த ஃபியூல் வந்து எக்ஸாக்டாக பேர்ன் ஆகாது. எவ்வளோ ஃபியூல் பேர்ன் ஆகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பிக்கப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும். அவ்வளோக்கு உங்களுக்கு வண்டியோட ஸ்மூத்னஸும் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒருவேளை இருக்கலாம், மேபி கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து மலையில் போகிறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு கீழே தான் நீங்கள் போய் ஆக வேண்டும். நீங்கள் நார்மலாக போகிற அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போவே மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஏன்னா கரெக்டான கியராக கரெக்டான ரேஷியோ போகிறது கஷ்டம், மலையிலலாம் எதிர்பார்க்கவே முடியாது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கும். என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து செயின் இருக்குது பார்த்தீங்களா, செயின் வந்து சீக்கிரமாகவே அதோட லூப் அதோட விஸ்காசிட்டியெல்லாம் போயிடும். அதில் நிறைய மண் ஏறி உட்காந்துரும். நீங்கள் என்ன தான் ஒரு வாட்டர் ப்ரூஃப் அந்த பேஸ்டெல்லாம் இருக்குது மோட்டோவில், அதெல்லாம் போட்டால் கூட மண் ஏறி உட்காந்துரும். மண் உட்காந்துச்சுனாவே அந்த கரம்பரம் அந்த ஃபீல் வந்துடும். மறுபடியும் நீங்கள் செயின் க்ளீன் பண்ணாதான், செயினை க்ளீன் பண்ணலான்னா மறுபடியும் உங்களுக்கு சவுண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செயினை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த இஷ்யூ இருக்குலாம் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒன்று வந்து ஃபுல் ரெயின் கவர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ரெயின் கியர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, ஃபேண்டுக்கு ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. ரெயின் கியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ரெயின் கியர்ஸ் மெயின்டைன் பண்ணாவே போதும். நீங்கள் ஓரளவுக்கு இந்த மழையிலேருந்து உங்கள் பாடி தப்பிச்சிக்கும். அதே போல் ஷூஸ் வந்து மேக்ஸிமம் பூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா பூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உள்ளே வந்து சாக்ஸ் வந்து அந்த H2O சாக்ஸ்லாம் இருக்குது, அது வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். அதாச்சும் ரைடருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டேன். பைக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு ஃபஸ்ட்டு திங்கு ரோடோட நம்ம கான்டாக்ட் இருக்குது டயர்ஸ் தான். ஃபஸ்ட் வந்து இந்த டயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிரிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது மன்சூன் சீசனா, இந்த மன்சூன் சீசனுக்கு வந்து இங்கே டயர் மாற்ற போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உடனே மாற்றிடுங்க. இல்லை மன்சூன் சீசன் முன்னாடியே மாற்றிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடு தான். மன்சூன் சீசன் அப்புறம் மாற்றுறது அது வந்து அட்வைசபிளே கிடையாது. மேக்ஸிமம் மன்சூன் சீசன் முன்னாடி மாற்றிடுங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டயர்ஸை மேக்ஸிமம் நல்ல கிரிப்பாகவே வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அப்பப்போ செயின் வந்து லூப் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸில் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ்லேயே பண்ணுங்கள். அப்புறம் வந்து செயின் லூபிங் இருக்குது பாருங்கள், வண்டியோட செயின் லூபெல்லாம் வந்து இப்போ 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா சாலிடாக ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸாவது செயின் லூப் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
இல்லை செயினை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணவாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல தண்ணியெல்லாம் அடித்து ஊற்றி எதாவது க்ளீன் பண்ணவாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அந்த செயின் வந்து சீக்கிரமாக நீங்கள் அதை கர அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். ஹாப்பியாக ரைட் பண்ணுங்கள், ஜாலியாக ரைட் பண்ணுங்கள். மழையிலையும் கவலைப்படாதீங்க, வெயிலையும் கவலைப்படாதீங்க, ஜாலியாக ரைட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கா மன்சூன் சீசனை வேறு மாதிரி தகர்த்துலுங்க. இது மாதிரி அழகான கண்டென்ட் எல்லாம், சூப்பரான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் வாங்கினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நம்ம சனிக்கிழமை வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். சனிக்கிழமை வீடியோஸ்லாம் ட்ரிப்ஸ் நிறைய போயிட்டுருப்போம். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய்.